அகிலாவுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. பார்க்கறதுக்கு நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரி இருக்கா. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். என்னாச்சு? வண்டி எடுங்க. அகிலா, சுந்தர் மாமா என் கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்காரு. இதுதான் தப்பிக்கிறதுக்கான சரியான சந்தர்ப்பம். இந்த நேரத்துல கத்தி கூச்சல் போட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும். சுந்தர் மாமா, சுந்தர் மாமா! ஏய் நந்தினி, ஏய் பைத்தியக்காரி, உன் குழந்தைய கார் டிக்கில வச்சிருக்கேன், அதுவும் கூடக்குள்ள வச்சிருக்கேன். அதுக்கு மூச்சு விட ஒரு சின்ன ஹோல் தான் இருக்கு. ஏதாவது சின்ன சேட்டை பண்ணா கூட உன் குழந்தை மூச்சு ஒரேடியா நின்னுடும். ஜாக்கிரதை. அடி பாவி, என் குழந்தைய டிக்கிக்குள்ளேயே வச்சிருக்க, அதுவும் கூடக்குள்ள போட்ட வச்சிருக்க. என் குழந்தைக்கு மூச்சு திணறி ஏதாவது ஆயிட போகுது. நான் தப்பிச்சல போக மாட்டேன். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துற ப்ளீஸ். ஏதோ பாருடா ஆசைய. இங்க பாரு நந்தினி, நான் சொன்ன மாதிரி அந்த விசா ஆபீசர் முன்னாடி சாந்தினிங்கிற பேர்ல நீ ஆஜராகணும். எதையாவது நீ மாத்தி கீத்தி சொன்ன, உன் குழந்தை தொலைஞ்சது பாத்துக்கோ. குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன். என் குழந்தைய ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ். டிரைவர், வண்டியை ரைட்ல ஓரங்கட்டுங்க. அகிலா எதுக்கு இந்த ஆஃபீஸ்க்கு போகணும்? சரி, எப்படியும் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்து தான் ஆகணும். அப்போ யாருங்கிறத கண்டுபிடிப்போம். அகிலா நில்லு. உன் பக்கத்துல இருக்கிற பொண்ணு யாரு? அவன் முகத்தெரிய விளக்கி காட்டு. ஐயோ சுந்தர், இவன் என் ஃப்ரெண்டு. வெளிநாடு போறதுக்காக வீசா எடுக்கிறதுக்காக வந்தா. என்ன துணைக்கு கூட கூட்டிட்டு வந்தா.
நான் சும்மா ஹெல்ப்புக்கு தான் வந்தேன். இல்ல அது உன் ஃப்ரெண்டு கிடையாது, வேற யாரோ மாதிரி இருக்கு. என்னாலலாம் நம்ப முடியாது. நீ முதல்ல விளக்கி காட்டு. அதெல்லாம் முடியாது. உன்னால முடியலன்னா நானே பாத்துக்கிறேன். சொன்னா கேளு. விடு. சொன்னா கேளு. விடுங்கறல. விடு. நான் பாக்கறேன். விடு. ஏன் சுந்தர், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? இப்படிதான் ஒரு பொண்ணு கிட்ட அநாகரிகமா பிஹேவ் பண்ணுவியா? உன் சந்தேகத்துக்கு கொஞ்சம் கூட அளவே இல்லையா? பார்த்தல இவ நந்தினியா? அத்தையும் இப்படிதான் சொல்றாங்க. நான் தான் நந்தினியை கடத்தி வச்சிருக்கேன்னு நான் எங்க போனா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் இப்ப அந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. 2 பேரும் என்ன பேசி வச்சுட்டு பண்றீங்களா? நந்தினி அக்காவை நான் எப்படி மறைச்சு வைக்க முடியும்? நானே அவங்க இறந்த சோகத்தை சொல்லி எல்லார்கிட்டயும் புலம்பிட்டு இருக்கேன். போங்க, இதுக்கு மேலேயாவது என்ன சந்தேகப்படுறத நிறுத்துங்க. இந்தா உனக்காக பேசின பணம். தேங்க்யூ மேடம். எடுத்து காலி பண்ணு. என்ன அகிலா, அந்த சுந்தர் பையன் நல்லா ஏமாந்தானா? நல்ல வேலை மாமா, இவன் நம்மள ஃபாலோ பண்ணதை பார்த்து சூப்பரா ஒரு ஐடியா பண்ணீங்க. நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். சுந்தரம் நம்பிட்டான். ம். ஹே அகிலா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்திட்டு இருக்க போற? கூடிய சீக்கிரம் நீ மாட்ட தான் போற. ஏய், சும்மா வாயை மூடிட்டு வண்டியில ஏறு. சரி, என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. வண்டியில போய் ஏறு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கணும். மாமா, ஏத்து மாமா அவள. ம். அகிலா, வா. क्या हाल है? नहीं, ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன். மரியாதை என் குழந்தைய கொடுத்துரு. எங்க என் குழந்தை? டிக்கியை தர, என் குழந்தைய கொடு. உன் குழந்தை தானே, வா. ம். அகிலா, என் குழந்தை எங்க? என் கண்ணு மயங்க. என் குழந்தை என்ன பண்ண? கேக்குறல, என் குழந்தை என்ன பண்ண? ஏய், கையெடு. உனக்கு குழந்தை தானே வேணும்? அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீ சவுதிக்கு போய் சேர்ந்து ஒழுங்கா உன் வேலையை பாரு. அப்ப உன் குழந்தைய நீ உயிரோட பார்க்கலாம். இல்லன்னு வச்சுக்கோ, இந்த பொம்மை மாதிரி பேச்சு மூச்சு இல்லாம உன் குழந்தையும் விளையாட்டு பொருளா ஆயிடும். இனிமே உனக்கு இதுதான் உன் குழந்தை. புடி. ஏய் பாய்ஸ், டேக் கேர்டா கண்ணா. ம்.
சொல்லுடி, யார பாத்துட்டு வர? ஆஹா. இத பாரு, உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. சொல்லுடி, எங்க போயிட்டு வர? என்ன அத்தை என்ன போய் சந்தேகப்படுறீங்க? நந்தினி அக்கா ஆத்மா சாந்தி அடைய 30வது நாளுக்காக சாப்பாடு துணிமணி எல்லாம் எடுத்து கோவில் இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு கொடுத்துட்டு வர அத்தை. என்ன போய் இப்படி சந்தேகப்படலாமா அத்தை? ஏய், நடிக்காதடி. ஏய், உண்மையை சொல்லு. நீ வீட்ல இருந்த சாப்பாடு துணிமணியில எடுத்துட்டு போகும்போது நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. உண்மையை சொல்லு, யார பாத்துட்டு வர? ஷோ அத்தை, எல்லாத்தையும் நீங்களே நேர்ல பார்த்தேன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு என் மேல சந்தேகப்படுறீங்க? ஏய், போய் சொல்லாத. யார பாத்துட்டு வர? சொல்லு, யார பாத்துட்டு வர? அதுவா அத்தை, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் இங்க இருக்காரு, அவரை பார்த்துட்டு வர அத்தை. விஸ்வா கூட நான் சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக ஜோசியர்கிட்ட எனக்காக தாயத்தை வாங்கிட்டு வந்த அத்தை. உங்களுக்கும் ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன் அத்தை. இத கட்டிக்கிட்டா உங்களுக்கு என் மேல வீண் சந்தேகமே வராது. இது கட்டிக்கோங்க. ஏய், என்னடி நாடகம் ஆடுறியா நீ? என் நந்தினியை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லு. அத்தை, பாவம் நந்தினி அக்கா தான் செத்து போயிட்டாங்களே அத்தை. ஏய், இல்ல, நீ சொல்றத நான் நம்ப மாட்டேன். நீ ஏதோ சூழ்ச்சி பண்ணிருக்கடி. என் நந்தினி உயிரோட தான் இருக்கான்னு என் உள் மனசு சொல்லுதுடி. நீங்க சொல்றத யாராவது நம்புவாங்களா? நந்தினி அக்கா செத்ததுல இருந்து நீங்க அவங்க ஞாபகமாவே இருக்கீங்க அத்தை. உங்களை கவனிக்கிறதுக்கு நான் இருக்கேன் அத்தை. நல்லா தூங்கி தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுங்க, எல்லாமே சரியாயிடும். ஏய், நீ ஏதேதோ பேசி என்ன பைத்தியக்காரியாக்க பாக்குறியடி? என் நந்தினியை நீ உயிரோட ஒளிச்சு வச்சிருக்க. எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. உன் நடவடிக்கை எல்லாம் எனக்கு மர்மமா இருக்கு. ஏய், சொல்லடி உண்மைய. அத்தை, இதுக்கு மேல நான் உங்களை எப்படியத்த நம்ப வைக்க முடியும்? நான் உன் முகத்தெரிய கிழிக்காம விட மாட்டேன். என் பையனையும் என்னையும் நம்ப வச்சு நாடகாடுற நீ. கண்டுபிடிக்கிறேன்டி, கூடி சீக்கிரமே நான் கண்டுபிடிக்கிறேன். நீ யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்டி. இந்த கிழவிக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்படியே இவளை விட்டு வச்சா நம்ம வாழ்க்கைக்கு ஆபத்தாயிடும். எவளுக்கும் சீக்கிரம் டிக்கெட் போட்டுற வேண்டியதுதான். என்ன பிரியா, போற போக்க பார்த்து அண்ணன் தான் ஜெயிப்பார் போல இருக்கு. பாக்கலாம் பாக்கலாம், அக்கா தான் எப்பவுமே வின் பண்ணுவா. எங்க மாமா தான் ஜெயிப்பாரு, நீ வேணா பாரு. பாக்கலாம்க்கா. பாரு பாரு. ஓ, அத போடு. எப்படி சொன்னோம்ல. நிறுத்துக்கடி கும்மாளத்தை. என்னோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? என்னம்மா உன் சந்தோஷத்தை யாருக்கு எடுத்தா? அதான் என் மகன் நந்தினியே போய் சேர்ந்துட்டாளே. நந்தினி இருக்கிற வரைக்கும் அவளை உன் எதிரி மாதிரி நினைச்சு அவளுக்கு செய்யக்கூடாத துரோகத்தை எல்லாம் செஞ்சு கடைசியில என் மக போயிட்டா. இனிமே எங்களுக்கு உனக்கு என்ன இருக்கு? நாங்க ஏன் உன் சந்தோஷத்தை கெடுக்க போறோம்? நாங்களே எங்க பொண்ணு நந்தினி எங்களை விட்டு போன வேதனையில இருக்கோம். நீ ஏன் தேவையில்லாம எங்க மனசை புண்படுத்துற? யாரு நீங்கெல்லாம் வேதனையில இருக்கீங்களா? பார்த்தாலே தெரியுதே. குடும்பத்தோட சந்தோஷமா உட்காந்து கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, இது எங்க வீடு, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அத கேக்குறதுக்கு நீ யாரு? அதே மாதிரி நீங்களும் இருந்தா நான் ஏன் இங்க வர போறேன்? ஏம்மா, என்னம்மா இது? பிரச்சனை பண்றதுக்காக இப்ப இங்க வந்திருக்கியா? ஆமா, பிரச்சனை பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்? வம்பு சண்டைக்கு வந்திருக்க? நானா சண்டைக்கு வரல, நீங்க தான் என்ன வம்பு சண்டைக்கு இழுத்துருக்கீங்க. என்னம்மா நீ பாட்டு வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என் பொண்ணு இருக்கிற வரைக்கும் அவகிட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு இருந்த, இப்ப எங்க கிட்ட காட்டுறியாத? யோ நிறுத்தியா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கெல்லாம் என்னையா தெரியும்? என்ன நடக்குதுன்னு தெரியாம மொத்தமா பேச வந்துட்டு இருக்க. இதோ இருக்கானே உங்க அருமை மருமக சுந்தர், அவன் எதுக்கு தேவையில்லாம ஏன் விஷயத்துல தலையிடுறான்? துப்பறியும் சாம்பு மாதிரி என்னையே ஏன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான்? என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். ஆட்டோ ஓட்டணுமா குடும்பத்தை பார்த்தோமான்னு இல்லாம ஏன் விஷயத்துல ஏன் தலையிடுறான்? இவன் என்ன ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம என் மாமியாரை தூண்டி விட்டு அவங்களுக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணி என்ன நிம்மதி இல்லாம பண்றான். நீங்களே அவனை கேளுங்க எதுக்கு என்ன ஃபாலோ பண்றான்னு. மாப்ள, என்ன மாப்ள, என்ன இதெல்லாம்? இவ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா.
பாத்தீங்களா? வாய் மூடிட்டு நிக்கிறத பாத்தீங்கல்ல? அவனே உண்மையை ஒத்துக்கிறான். நீங்க எதுக்கு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க? நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தைய பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போனேன். இந்த சுந்தர் என்ன நினைக்கிறான்னா, நான் என்னமோ நந்தினியை உயிரோட மறைச்சு வச்சுக்கிட்டு அவ செத்து போனதா டிராமா பண்றதா நினைச்சு பர்தா போட்டிருந்த என் ஃப்ரெண்ட் முகத்தை விலைக்கு பாக்குறான். என்னை ஏன் அவன் இந்த மாதிரி அவமானப்படுத்தணும்? இது பார், நீ சொல்றதெல்லாம் நம்ப நாங்க தயாரா இல்ல. என் புருஷனை அவன் இவன் ஏதாவது பேசினா அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? அவ்வளவு ரோஷம் இருந்தா உன் புருஷனை கண்டிச்சு வை. நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆனது, நான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தது, அவங்க செத்து போனது எல்லாமே உனக்கு தெரியும்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே நந்தினி செத்து போனதை நேர்ல பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வந்தீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு சந்தேகம்? என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏன் இந்த மாதிரிலாம் அவ பேசுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? அவன் எப்படி பேசுவான்? அகிலா, மரியாதையா பேசு. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. உன் மாமியார் என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நந்தினி சாவல ஏதோ மர்மம் இருக்கு, இந்த அகிலா ஒரு மோசக்காரி, அவன் நடவடிக்கை எல்லாம் சந்தேகமா இருக்கு, அவளை நம்ம ஃபாலோ பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. அவங்க என் அம்மா மாதிரி, அதை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா செத்து போனது என்னோட மச்சினிச்சு, பாதிக்கப்பட்டது நாங்க. நீ அந்த வீட்டுக்கு நந்தினி போட்ட பிச்சையில வாழ வந்தவ. விஸ்வாவும் மரகதமாவும் உன்னால எந்த விதத்திலையும் பாதிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஏன்னா அதை கேட்கறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அதுல உனக்கு தான் கேட்கறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. என்ன சொன்ன? யாருக்கு உரிமை இல்லையா? எனக்கா? நான் விஸ்வாவோட மனைவி. நான் அவர் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு என் மாமியாரையே தூண்டி விட்டு என் குடும்பத்திலேயே நீ குழப்பம் பண்றியா? ஒழுங்கா ஆட்டோவை ஓட்டி டியூவை கட்டுற வழிய பாரு. ஒரு டியூவை கூட உன்னால சரியா கட்ட முடியல. வீட்டுல விருந்தாளிய வந்து தங்கி இருக்கிறவங்களோட சம்பளத்தை வாங்கி டியூ கட்டுறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பேசாம என்ன ஃபாலோ பண்ற வேலையை விட்டுட்டு பொழைக்கிற வேலையை பாரு. தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாத. இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுறல்ல, நீ என்ன பண்றன்னு நான் கண்டுபிடிக்க தான் போறேன். அன்னைக்கு இருக்கு உனக்கு. உன் குடும்ப யோகிதை எனக்கு தெரியாதா? ஏற்கனவே இவங்க 10 லட்சம் ரூபாய் பணத்தை திருடினதுனால இவங்க அப்பனும் செத்து போயிட்டான். இந்த பொண்ணு சம்பாதிச்சு கொடுக்கிற பணத்துல குடும்பமே உட்கார்ந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து ரோஷம் வருது? ஹலோ, மரியாதையா பேசு. என்ன பத்தி பேச உனக்கு என்ன யோகிதை இருக்கு? நீ யாரு? எப்படிப்பட்டவ? நீ என்னெல்லாம் முன்னாடி பண்ணனு எல்லாமே எனக்கு தெரியும். உன் ஜாதகமே எனக்கு தெரியும். மாமா முன்னாடியும் சுந்தரன் முன்னாடியும் நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் இவ்ளோ நேரம் அமைதியா இருந்த. இனிமே ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான், உன்னை இங்கேயே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். ஏய், என்னடி கை நீட்டி மிரட்டி எல்லாம் பேசுற? என்ன நீ என்ன பொம்பளை ரவுடியா? உன்னை பார்த்து நான் பயப்படணுமா? இந்த அகிலாவை இப்பதான் பாக்குற. என் குணம் உனக்கு தெரியாது. நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? உன்னால எங்க அக்காவை ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம என்ன பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல. எதுக்கு மாப்பிள்ள தேவையில்லாத பிரச்சனை? நல்லா அவனுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. இனிமே என் விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன விஸ்வாவோட வாழ விடாம தடுத்ததுக்கு தான் நந்தினி போய் சேர்ந்துட்டான். இனிமே என்ன தொந்தரவு பண்ணீங்க, உங்க குடும்பத்தையே குறி வச்சு தூக்கிடுவேன். ஜாக்கிரதை. என் சுயரூபம் உங்க யாருக்கும் தெரியாது. யாருகிட்ட பேசுற? என்ன உன் சுயரூபத்தை காட்ட போற? எங்க காட்டு பார்க்கலாம். என்ன ஆம்பளை இல்லாத வீடு நினைச்சிட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் இருக்கோம். ஏற்கனவே ஒரு தடவை மரகதமா உன்னை புடிச்சு கொடுத்தாங்களே, அதெல்லாம் மறந்துட்டியா? ஏய் சுந்தர், உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இந்த அகிலாவை அடக்க இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். பார்க்கலாம் நீ என்ன பண்ண போறன்னு நானும் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி உன்னை நான் ஒழிச்சு கட்டுறேன். ஏய், நான் வர இந்த குடும்பம் வரேன்னு நினைச்சியா? இவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்ச நீ இருக்க மாட்ட. என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா? நான் இருக்கேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீயா நானு பாக்கலாமா? என்ன என்கிட்டயே சவாலா? ஆமா, சவால் தான். பாத்துக்கலாம். ஏய் சுந்தர், உன்னை சீக்கிரமா ஒழிச்சு கட்டுறேன்டா. மாப்பிள்ள, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. பிரியாவுக்கு கல்யாணம் நடக்க போற இந்த நேரத்துல நாம தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இந்த பார் பிரியா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இனிமே இது மாதிரிலாம் பேசாதம்மா. மாமா, இங்க வந்து பேசுறதுக்கு அவ யாரு? உங்களையும் அத்தையும் பேசும்போது என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல.
ஐயோ அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு.